ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு பிளாகர் வெப்சைட்டில் வந்து ஒரு மெனு ஒன்று எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது மெயின் மெனு ஒன்று எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து இப்போ கொடுத்திருக்கிற மெனுவில் வந்து ஹோம், கம்ப்யூட்டர், ஃபேஷன், ஸ்போர்ட்ஸ், கேம்ஸ், டெக்னாலஜி இப்படி கொடுத்திருக்காங்க. இதை எப்படி நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம்னு சொன்னால், இதில் நாங்கள் ஒரு யூனிக்கான வேர்டு, இப்போ கம்ப்யூட்டர்ன்ற வேர்டை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு டெம்ப்ளெட்டில் வந்து டெம்ப்ளெட்டில் கிளிக் பண்ணிவிட்டு எங்களுக்கு எடிட் டெம்ப்ளெட் கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இப்படி கோடிங்ஸ் நிறைய லைன்ஸ் கோடிங்கோடு இருக்கிற மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு டேஷ்போர்டு ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து கண்ட்ரோலோட எஃப்ஐ கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு சர்ச் பார் வந்து உங்களுக்கு வரும். இப்போ நாங்கள் இதில் பார்த்த அந்த கம்ப்யூட்டர்ன்ற வேர்டை அல்லது ஃபேஷன்ன்ற வேர்டை, ஸ்போர்ட்ஸ்ன்ற வேர்டை, கேம்ஸ்ன்ற வேர்டை நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் கேம்ஸ், நான் கொடுக்க கேம்ஸ் சர்ச் பண்ணுறேன். அந்த வேர்டு வந்து எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி சொல்லணும். இப்போ இந்த கேம்ஸ்ன்ற வேர்டு வந்து மெயின் நேவிகேஷன், அந்த மெயின் நேவ் என்ற ஒரு டிவுக்குள்ளே வந்து அந்த ஒரு நேவிகேஷன் என்ற ஒரு செட்டப்புக்குள்ளே வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் எடிட் பண்ணலாம். அங்கேருந்து அதுலேயே பார்த்தீங்கன்னா சொல்லியும் கம்ப்யூட்டர், ஸ்போர்ட்ஸ், டெக்னாலஜி இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே வந்து அதுக்குள்ளேயே காணப்படுது. இப்போ எனக்கு கம்ப்யூட்டர்ன்ற ஒரு இந்த வேர்டுக்கு பதிலாக நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல நான் அந்த வேர்டை கம்ப்யூட்டரை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நான் போடுறேன் மொபைல்ன்ற மெனு எனக்கு ஓப்பன் ஆகணும். அதுக்கு பிறகு தான் வந்து கம்ப்யூட்டர்ன்ற மெனு வந்து வரணும். அதாவது ஒரு கேட்டகரி வைஸ் அப்படி பிரிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வரணும் சோஷியல் மீடியா. அதுக்கப்புறம் வந்து சொல்கிறேன் ஆர்டிக்கல். அதுக்கப்புறம் வந்து தான் ஒரு டிப்ஸ். எனக்கு இவ்வளவுமே போதும். இப்போ எனக்கு இதில் இந்த ஆர்டிக்கல்ன்ற எனக்கு தேவையில்லைன்னு சொன்னால் நான் இதை டெலீட் பண்ணி விடலாம். அப்புறம் எனக்கு அதே மாதிரி இன்னொரு மெனுவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை ஒன்று சொன்னால் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு பேர் மாற்றி விட்ற அப்படி அதே ஆர்டிக்கல் என்ன இடத்துல போடலாம், ஆர்டிக்கல் எடுத்து போடுறது. சேவ் டெம்ப்ளேட் கொடுங்க. சேவ் டெப் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களோட அப்டேட் பண்ண விஷயம் வந்து சேவ் ஆகி கொண்டிருக்கும். இப்போ எங்களோட டெம்ப்ளேட் வந்து சேவ் ஆகிட்டு இப்போ வந்து ரீஃப்ரெஷ் பண்ணணும்னு சொன்னால் இந்த விஷயமெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு மாறி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல், கம்ப்யூட்டர், சோஷியல் மீடியா, ஆர்டிக்கல், டிப்ஸ் இந்த விஷயங்கள் வந்து இப்போ எங்களோட மெனுவில் வந்து மாறுபட்டிருக்கும்.